அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குல்ல, அதில் டாப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியா எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னா 5000 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட்டு ஜனவரியிலேருந்து ஸ்டில் நோ எந்த மாதிரி லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 8th யூனிட் 9th யூனிட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டடாக திரும்ப அதே கொஷின் தான் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நவீன இந்திய இனத்தின் ஒரு பகுதியினர் யாரார்னா திராவிடர்கள், நிக்கோடர்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலையர்கள். இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை எவ்வாறு பிரிக்கலாம்? நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியா ஒரு என்னது துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை டேஸ் மற்றும் டேஸ் தான் தீர்மானிக்கிறது அப்படின்னா நிலவியல் மற்றும் கால நிலை கூறுகள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை என்ன நிர்மாணிக்குது? நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் வந்து என்ன பண்ணுது? நிர்மாணிக்குது. அடுத்தது வந்து ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் டேஸ் மற்றும் டேஸை பொறுத்து மாறுபடுகிறது. இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ரம் அப்படின்ற பகுதி. இந்தியாவில் மிக குறைந்த மழை பெய்யும் பகுதி என்னது? ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார். ஸோ இந்த 2 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவிலே அதிகமாக மழை பெய்யும் இடம் எது அப்படின்னா அது மௌசின்ரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேஸ் என்பது பொது நலத்திற்காக மக்கள் சேர்ந்து வாழும் இடம் அப்படின்னா சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்னது அப்படின்னா குடும்பம். குடும்பம் எத்தனை வகைப்படும்? 2. ஒன்று வந்து கூட்டு குடும்பம், தனி குடும்பம். இந்தியா ஒரு என்னது மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசின் மதம் எது அப்படின்னா இந்திய அரசு எந்த மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. இந்த கொஸ்டின் திரும்ப அடிக்கடி கேட்டுனே இருப்பான். அதாவது இந்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் தலை தூங்கி உள்ள மதங்கள் என்னென்னது? இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்டிய மதம், ஜெரஸ்ட்ரிய மதம் மற்றும் சீக்கிய மதம், புத்த மதம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதங்கள் ஏதாவது 3 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மதத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்தியாவில் பண்பாட்டு பன்முகத்தன்மையின் ஆதாரமாக விளங்குபவை எது? விழாக்கள். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த முக்கிய மொழிகள் மற்றும் பிற மொழிகள் 122 மொழிகள் மற்றும் 1599 பிற மொழிகள். அதாவது 122 முக்கிய மொழிகளாக இருக்குது, 1599 பிற மொழிகள் இருக்குது. திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகை அவையாவை? திராவிட மொழி குடும்பம் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அதாவது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரியன், சீன திபேத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 4 திராவிட மொழி குடும்பங்கள் இருக்குது. பழமையான திராவிட மொழி தமிழ். ஸோ 2004 வந்து தமிழ் மொழிக்கு 2004 அக்டோபர் மாதம் 2004 அக்டோபர். ஸோ இன்னும் இது வரைக்கும் மந்த்து கேட்கவே இல்லை, எந்த கொஸ்டினுமே மந்த்து கேட்கவே இல்லை. தமிழ் செம்மொழியான ஆண்டு பற்றி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாம், இதை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மந்த்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அக்டோபர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்கிறது, பொறுத்துக்க மாதிரி கேட்டுருவாங்க. ஹிந்தி வந்து 43.63%, வங்கம் வந்து 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் வந்து 5.89%. இந்தியாவிற்கு வரலாற்று ரீதியாக வணிகம் செய்ய வந்தவர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரான்சிக்காரர்கள். இந்த ஆர்டர் அப்படியே நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து பொறுத்துக்க மாதிரி மாற்றி சஃபல் பண்ணி கொடுத்துட்டு கேள்விக்கிட்ட சரியான விடை எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் வருவாங்க, 2வது வந்து டச்சுக்காரர்களும், 3வது தான் ஆங்கிலேயர்கள் வருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க, 4வது யார்? டேனியர்கள் வந்து வருவாங்க. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? 22 மொழிகள். எத்தனாவது அட்டவணையில் மொழிகளுடைய அங்கீகரிப்பு இருக்குது? 8வது அட்டவணை.
அடுத்து வந்து எந்த ஆண்டு இந்திய அரசால் தமிழ் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004 அக்டோபர் மாதம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு உள்ளன அப்படின்னா 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், தமிழ் வந்து 2004 அக்டோபரா, சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா 2005, தெலுங்கு, கன்னடம். ஸோ நமக்கு மேலே 2 பேர் இருக்காங்க, தெலுங்கு மற்றும் கன்னடம், ரெண்டுமே 2008ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் தான் பழமையான செம்மொழி அப்படின்றதுனால தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 3 வருஷம் கழித்து தான் என்ன பண்ணுறாங்க, 2ஐயும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2013. ஸோ இந்த மலையாளம் செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் மந்த் ஏப்ரல் 2024 வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? சாரி, இப்போ கரண்ட் வந்து லாஸ்ட் வீக்கில் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரியா எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2016. ஸோ அப்படியே 3 வருடம் வந்து 2013 2006க்கும் 2016க்கும் 3 வருஷம், 2005க்கு 2008க்கும் 3 வருஷம். ஓகேங்களா? இந்தியாவில் எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த 60% எவ்வளோ 60% கல்வெட்டு சான்றுகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டில். அவற்றில் பெரும்பாலானவை என்ன மொழியில் இருக்குது அப்படின்னா தமிழ் மொழியில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வந்து வெளிப்படுகிறது. இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையான இசைகள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவுடைய புகழ்பெற்ற நடனம் எது? தெய்யம், மோகினியாட்டம் அப்படின்றது. பஞ்சாப் மாநிலத்தில் புகழ்பெற்ற ஆட்டம் என்னது? பங்காரா. குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் வந்து என்னது? அதாவது குஜராத் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் வந்து கார்பா தாண்டியா. ஓகேங்களா? குஜராத்தில் வந்து கார்பா தாண்டியா அப்படின்றது. ராஜஸ்தான் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் என்னது? கல்ஃபேலியா, கூமர் அப்படின்ற 2 நடனங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் என்னது? ராசசீலா அப்படின்றது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சோலியா. அசாம் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் பீஹி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நடனங்களை பற்றி நிறையா டைம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தேஸ் நாடாக விளங்குகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் எங்கு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் காட்சியகம் என்று கூறும் வி.வி. ஸ்மித். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா டைம் இந்த திரும்ப இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்தியா ஒரு துணை கண்டம். மிக அதிக மழை பொழிவை தரும் மவுசின்ட்ரம் உள்ள பார்த்தீங்களா, மவுசின்ட்ரம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மவுசின்ட்ரம் உள்ள இடம் எது அப்படின்னா மேகாலயா. ஓகேங்களா? எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை பார்த்தீங்களா? கீழ்கண்டவற்றில் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னு சொல்லி கேட்டுருவாங்க. கான்ஃபியூசியஸ். இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் உள்ள மொழிகள் எத்தனை? 22 மொழிகள். தேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. மோகினி ஆட்டமும் கேரளா தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ மலையாள மொழி எந்த ஆண்டு வந்து என்ன பண்ணாங்க, செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2008. அப்படியா? 2016. ஓகேங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது 2004 வந்து தமிழ், 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது அந்த தெலுங்கு, கன்னடம். அதுக்கு முன்னாடி 2005 வந்து சமஸ்கிருதம் கொடுத்துருப்பாங்க. 2013 வந்து பார்த்திங்கன்னா மலையாளம். அதே மாதிரி 2016 வந்து என்னது ஒடியா. ஓகே, அடுத்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஏ.வி. சுமித் இந்தியாவை என்னன்னு சொல்கிறாரு? இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பகுதியின் தேச நடவடிக்கைகள் அப்பகுதியில் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது அப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகள். ஜெய்சல்மார் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். அங்கே தான் மிக குறைந்த மழை பெய்யுது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004 அக்டோபர். பிஹு திருவிழா தேஸ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆசாம். பொறுத்துக. நீக்ரோடாக்கள் அப்படின்னா இந்திய இனம். ஓகேங்களா? நீக்ரோடாக்கள் இந்திய இனம். கடற்கரை பகுதிகள்லாம் என்னது? மீன்பிடி தொழில். ஜெரஸ்ட்ரியம் அப்படின்றது மதம். வேற்றுமையில் ஒற்றுமை வந்து இந்தியா.
அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஜெய்சல்மார், அதை பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, மேகாலயாவில் மவுசின்ட்ரம் அப்படின்ற பகுதியில் அதிகமான மழை பெய்யுது. ராஜஸ்தானில் வந்து ஜெய்சல்மார் மிகவும் குறைவான மழை பெய்யுது. ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் செம்மொழி அப்படின்று தமிழ் அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2005 சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் 2008, மலையாளம் 2003, ஒரியா 2016. ஓகே. ஹிந்தி 43.63%, வங்கம் 8.30%, தெலுங்கு 6.93%. அப்போ ஹிந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, மராத்தி. ஓகே. ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ் 5.89% தான். இந்திய தொல்லியல் துறையை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, அசாமில் சத்ரியா அப்படின்றதும், மணிப்பூரில் மணிப்பூரி அப்படின்ற நடனம், ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திராவில் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம், வட இந்தியாவில் கதக் அப்படின்ற நடனங்கள் முக்கியமான இடத்துல இருக்குது. ஓகே. தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தெய்யம், மோகினியாட்டம், பஞ்சாப் அப்படின்னா பாப்பா, பங்காரா, குஜராத்தில் கர்பா, தாண்டியா, ராஜஸ்தான் கல்ஃபேலியா, கூமர், உத்தரப்பிரதேசம் ராசசீலா, உத்தரகாண்ட் சோலியா, அசாமில் பீஹு அப்படின்ற இந்திய நாட்டுப்புற நடனங்கள் செயல்படுது. ஓகே. தேங்க்யூ நண்பர்களே. பை.